உடலை பகுத்தறிந்து, மனதை பகுத்தறிந்து, உயிரை பகுத்தறிந்து, இந்த அண்ட சராசரம், பிண்ட சராசரம், மண் தத்துவம், நில தத்துவம், நீர் தத்துவம், ஆகாய தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய அதை ஆராய்ந்து, பகுத்து ஆராய்ந்து, சும்மாவாது இதெல்லாம் செய்தவர்கள் சித்தர்கள். உடலை கூறுகுறா செத்ததை அறுத்து பார்க்கல, உயிரோட இருக்கும்போது கடந்து உள்ள போய் பார்த்து, அதை தான் கடவுள்னு சொன்னாங்க. கடந்து உள்ள போய் பார்த்து எப்படி உயிர் இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு, மனசு எப்படி இயங்குது அப்படின்னு கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்து, இவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். அது பெரியார் பகுத்தறிவாளரா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சண்டை போட்டுறாங்க. உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதெல்லாமே செயல்கள். மதத்தினாலதான் வந்தது, இது கடவுள்னால வந்தது, மேம்போக்கா கண்டுபிடிச்சு இது கடவுள்னாலதான் பிரச்சனை வந்துச்சுனால அவர் என்ன செஞ்சாரு, கடவுள் இல்லைன்னாரு, அப்புறம் மதம் இல்லைன்னாரு. ஏதோ ஒரு செயல்முறைகள் சரியில்லாம இருந்துச்சு. ரெண்டு பேரும் சண்டை போடுறது, தீர்த்து வைக்கிறது, எது பகுத்தறிவா, அது அடக்குமுறைகள் என்ன செஞ்சாங்க, ஒரு அவங்களால ஏதோ செய்ய முடிஞ்சதை போனாங்க. செயலை பகுத்தறிஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையான பகுத்தறிவாளர்கள் யாரு, சித்தர்கள் மட்டும்தான்.